வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். என்னாச்சு சார்? பல வாரங்களுக்கு பிறகு மூத்த வேண்டாம்னு நினைச்சேன். அப்புறம் அரசியல் திறனாய்வாளர்னு வேற அடுத்தாப்புல ஒண்ணு சொல்றீங்க. ஓகே சார். நீண்ட வாரங்களுக்கு பிறகு நீங்களும் நானும் ஒரு பேட்டியில் உரையாடுகிறோம். இந்த விதத்தில் மகிழ்ச்சி சார். நீங்க களத்துக்கு போயிட்டீங்க. ஏட்டு சுரைக்காய் கதைக்கு உதவாது அப்படின்னு, கறிக்கு உதவாது அப்படின்னு நீங்க வந்து களத்துக்கு போயிட்டீங்க. நாங்க என்ன ஏட்டு சுரைக்காய்களாகவே இருக்கிறோம். அதனால அந்த கேப் இது புதுசா இருக்கு சார். இது புதுசா இருக்கு சார். கமலஹாசன் அவர்கள் சமீபத்துல தக் லைஃப் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக கர்நாடகா போயிருந்தார். போன இடத்துல வந்து கன்னட மொழியை பற்றி அவர் சொன்ன ஒரு கருத்து வந்து இப்போ ரொம்ப பெரிய வைரலான நியூஸா மாறி இருக்கு. நேற்றைக்கு அது குறித்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் பேசியிருந்தார். ஆனா டி.கே. சிவகுமாருக்கு இருந்த பொறுமை கர்நாடக நீதிமன்றத்துக்கு இருக்கிறதா அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது சார். இன்றைக்கு கர்நாடக உயர் நீதிமன்றத்துல சில கடுமையான கேள்விகள் கமலஹாசனை நோக்கி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது எப்படி அந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ கொடுக்கறாங்க? மன்னிப்பு தான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஒருவேளை அதுல உண்மையிலேயே நீதி வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா அவர் பேசிய பேச்சுல தவறு இருக்கா இல்லையாங்கிற அந்த ஆய்வை, அந்த விசாரணையை நீதிமன்றம் நடத்தலாம். அந்த மொழியியல் ஆய்வை வந்து நீதிமன்றமே நடத்தலாம். ஒருவேளை அது வந்து அவர் சொன்னது வரலாற்று ரீதியாக உண்மையாக இருந்தால் கமலஹாசனுடைய வாய்ப்புகளை நீங்க மறுத்ததாக இருக்கும். அது போக அவர் சொல்றது தவறாகவே ஒருவேளை இருந்தா கூட அது வந்து 19(1) உள்ள வராதா அப்படிங்கிற கேள்வி வருது. இவர் வந்து உடனடியாக அங்க வந்து நல்லிணக்கத்தை பாதிக்குது, சமூக அமைதியை பாதிக்குது அப்படின்னு ஜட்ஜு வந்து உடனடியாக ஒரு முடிவுக்கு வருகிறார். அதுவும் எப்படின்னு தெரியல. அது முடிவாக வரல, இன்னும் வெர்டிக்டாக எதுவும் வரல. அது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அது தெரியும். ஆனா அப்சர்வேஷனாக சொல்றாரு. எப்படி அது அர்னாப் கோஸ்வாமிகளால இந்த அப்சர்ப்ஷன்ஸ் வரவே மாட்டேங்குது சார். கமலஹாசன்களால மட்டும் வந்துருது சார். அது எப்போதுமே அப்படிதான். நீங்க என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம், யார் பேசுகிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம்தான். ஆனா யார் பேசுகிறோம்ங்கிறதுக்கு அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு மேஜர் போர்ஷன் வந்து என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த என்ன பேசுகிறோம்ல வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டருக்கு விரோதமாக வரக்கூடிய கருத்துக்களுக்கு கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு உள்ளே இருந்து எல்லா விதமான இடையூறுகளும், தடங்களும், தடைகளும் உருவாகத்தான் செய்யும். இல்ல, சில மொழி சார்ந்து தொடர்ந்து செயல்படுகிறவர்கள்ட்ட பேசும் பொழுது கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமல் வந்து அப்படி சொல்லி இருக்க தேவையில்லை, அவருடைய கருத்து வருத்தத்தை தருகிறது அப்படின்னு பதிவு பண்றாங்க. அந்த கருத்து வருந்தத்தக்கதாக இருக்கிறது அல்லது அந்த கருத்து வந்து தேவையான ஆதாரங்கள் அற்றதாக இருக்கிறது அப்படின்றது வேற. இது மன்னிப்பு கேட்டா தானே முடியும். மன்னிப்பு கேட்காம நீங்க எப்படி கோர்ட்டுக்கு வரலாம்? எங்களுடைய பணம் மட்டும் வேண்டும், ஆனா நீங்க எங்கள்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டீங்களான்ற கேள்வி வந்து அவர் பேசிய விஷயத்தினுடைய விவகாரத்தை தாண்டிய வேறு ஒன்னா தெரியுது சார். அது அப்படிதான் இருக்கா? கரெக்ட். அதாவது நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நடத்துறோம், ஒரு ஆபீஸ் நடத்துறோம். ஆபீஸுக்குள்ள ஒரு 20-30 பேர் வேலை செய்யறாங்க. நமக்கு வந்து அங்கு அமைதி நிலவ வேண்டும், வேலை நடக்கணும், வீண் தகராறுகள், வீண் வம்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நினைப்பாக மாறிடுது. அங்க 2 பேருக்கு இடையில தகராறு வருது, ஒருவர் இன்னொருத்தர் அடிச்சிட்டாரு. அதுக்கு அந்த அடிதடிக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் அல்லது ஒரு இழைக்கப்பட்ட அநீதி ஏதோ ஒன்று காரணமாக இருக்கு. நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் வந்த உடனே நம்ம வந்து என்ன சொல்றோம்? அது உண்மையான காரணம் எங்க ஒரிஜினேட் ஆகுது, எங்க ஆரம்பிக்குது, யாரை தாக்கினார்கள் சொல்லாலோ வேற கையாலோ, ஆமா யாரு முதல்ல தாக்குனாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி கேட்கறதுக்கே நமக்கு மைண்ட் இல்ல. இப்போ வந்து உடனடியாக வேலை திரும்ப நடக்கணும், அங்க ஒரு அமைதி இருக்கணும். அந்த அமைதி நீதி நிலைநாட்டப்பட்ட அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பதற்றம் இல்லாத அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு பார்வை சிறிய நிறுவனங்கள் தொடங்கி பெரிய
பேரரசுகள் வரைக்கும் இது ஒரு ஒழுங்காக போயிடுச்சு, நவீன ஒழுங்காக, நியூ நார்மலாக போயிடுச்சு. அதாவது எஸ்டாப்ளிஷிங் ஹார்மோனிக்கும் எஸ்டாப்ளிஷிங் ஆர்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமா சார்? வித்தியாசம் எல்லாத்தையும் விட அப்போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது அவசியம். ஆனா நீதிமன்றங்கள் இதுக்கு முன்னால அப்போது எந்த விதமான பிரச்சனையும் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்க இந்த வேலைகளை செய்யல, நாங்க இதெல்லாம் கைது செய்தோம் என்றால் வீணா இங்க ஒரு பதற்றம் உருவாகும் அப்படின்னு இதே கர்நாடகால எஸ்.எம். கிருஷ்ணா முதலமைச்சராக இருக்கும் போது சொன்னார். இவங்களை ரிலீஸ் பண்ணுனா பிரச்சனை வரும் அல்லது அரெஸ்ட் பண்ணா பிரச்சனை வரும்னு சொல்லும் போது உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, இது கவர்னன்ஸா, இப்படி பேசுறது கவர்னன்ஸா, ஆட்சி நடத்தும் விதமா இது, உங்களால் ஆட்சி நடத்த முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க, நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லி. எஸ்.எம். கிருஷ்ணாக்களுக்கும் அதுதான். ஏன்னா நீங்க ஆர்டரை வேறு விதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு ஆர்டர்ல சேஃபா இருந்தாலும் இன்னொரு ஆர்டர்ல நீங்க தப்பான இடம்னா அவங்களுடைய அந்த ஆர்டருக்கு விரோதமான இடத்துல இருந்தீங்கன்னா யூ வில் பி ட்ரபிள்டு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சில நிகழ்வுகளும் காரணமாக தெரியுது. அது போக நேற்று தேவாவோட முதலமைச்சர் இதே போல சொன்னது ஒரு சப்ஜெக்டுக்காக பேசிட்டு இருந்தோம் அரண்சை தேவாவோட. அதாவது ஊடக சொகுசு எங்களுக்கு இல்லை அப்படின்னு, திமுகவுக்கு இல்லைன்னு சொன்னதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்பவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான பேச்சு தான் அதிகமாக அந்த உரையாடலையும் பேச வேண்டியதாக இருந்துச்சு. இந்திரகுமார்கள் கைகாட்டி ஊடகங்கள் கட்டுப்படும் பொழுது அந்த ஊடக சொகுசு கிடைக்கலையா? அதானே நான் பார்த்தேன், அந்த ஒரு ஒரிஜினலையும் பார்த்தேன், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேசினதையும் பார்த்தேன். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்து போனதுக்கு, சட்டப்பேரவை தேர்தலில் தோத்து போனதுக்கு அந்த கட்சியில இருக்க ஆட்கள் இல்ல, அந்த கட்சிக்குள்ள அமைப்பு இல்ல அப்படிங்கிற எந்த உண்மையையும் கணக்குல எடுத்துக்காம நாம் தோத்து போனதுக்கு ஊடகங்கள் தான் காரணம் அப்படின்னு அந்த ஆபீஸ் பேரஸ் பேசியதை நம்ம கேட்டோம். ஊடகங்கள் எப்படி காரணமா இருக்க முடியும்? அதுக்கு பிறகுதான் எல்லா ஊடகங்களையும் வளைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கப்புறமும் தேர்தல்கள் வருது, அப்பவும் தோக்குறாங்க. எப்படி தெரியல சார். இதுல கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருடைய பேச்சு ரொம்ப சென்சிட்டிவாவும் ரொம்ப ஹார்மோனைசிங்காவும் இருக்கிறதா பார்க்க முடியுது சார். அவர் we are brothers, நமக்குள்ள இந்த சச்சரவுகள் வேண்டாம், அவர் என்ன பேசினாருன்றது எனக்கு தெரியாது, ஆனா 2 தரப்பிலுமே இதை அரசியல் படுத்தி அதன் மீது வேறு ஒரு வெறுப்பை கட்டமைக்க வேண்டாம், நாம் சகோதரர்கள் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி சிவகுமாருடைய பிரதர் ஒருத்தர் டெல்லியில போய் டிரெவிடியன் ஸ்டாக் அப்படின்றத பயன்படுத்தினதும் கவனிக்க வேண்டியிருக்கு. சிவகுமாருடைய இந்த புரிதலை எப்படி பாக்குறீங்க? சிவகுமாருடைய புரிதல் கர்நாடகாவுக்குள்ள காங்கிரஸ் கட்சி ஒரு நிலையை எடுத்து இருக்கிறாங்க. அதுல சித்தராமையா வேற கமலுக்கு எதிராக அந்த சமயத்துல உடனடியாக பேசிட்டாரு. அதனால அவரு பேலன்சிங் ஆக்டாகவும் செய்யறாரு. இந்தியா கூட்டணியை அரசியல் ரீதியாக காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியிலையும் அவரு சொல்றாரு. அது போக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தனிப்பட்ட முறையில ஏதாவது கருத்து சொன்னால் கூட அதை இந்தியா கூட்டணிக்கு எதிராக திருப்புவது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிசைன் ஒண்ணு இந்தியாவுக்குள்ள இருக்கு. அந்த டிசைனுக்கு பலியாயிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வும் அதுல ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அதுவும் சிவகுமார் பேசும்போது அந்த உணர்வும் வெளிப்படுவதாக நினைக்கிறேன். அது எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக, இனம் காரணமாக அல்லது மொழி காரணமாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு லேசா பதற்றத்தை கர்நாடகாவில் பற்ற வைத்து விட்டால் அது அத்தோடு நிற்காது, மத ரீதியான கலவரங்களாக கொண்டு போறது சக்திகளுக்கும் அது துணை போய்விடும் அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுக்குள்ள இருக்கலாம். இப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல பல்வேறு ரிப்போர்ட்ஸ் இருக்கும், பல்வேறு அனுபவங்கள் இருக்கும். அதனால ஒரு கள செயல்பாட்டாளராக அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயும் வரும்போது ஒரு ஆர்கனைசர், அஜிடேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்கும்போது எல்லா கோணங்களையும் அந்த மாதிரி ஆட்களால பார்க்க முடியும். அப்படித்தான் டிகேஎஸ் அந்த பிரச்சனையை பார்த்து ஒரு சமாதானமான ஒரு டோனை செட் பண்றாரு அப்படின்னு. அப்படியே பேக் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சார். தமிழ்நாட்டுல திமுகவினுடைய இவ்வளவு நேரம் நாம பேசுனது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இல்லையா? நான் ஒரு பொது புரிதல்ல இருந்து சொல்றீங்க. தமிழ்நாட்டுல திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. அதுல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பு விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது அவருடைய இடத்திலேயே அவரை அடக்கம் செய்வதற்கான அனுமதியா இருக்கட்டும், அதற்கு கொடுக்கப்பட்ட காவல்துறை பந்தோபஸ்து
பந்தோபஸ்தா இருக்கட்டும், அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு மற்றும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. அது போக இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்குள் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அழைப்பையும் அவர் வந்து கொடுத்திருக்கிறார். விஜயகாந்த் கலைஞரை பற்றி பேசியது இன்றைக்கு வைரலாகி இருக்கிறது. இது எல்லாம் வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் தானா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இந்த கடைசி 2 நாட்கள் இப்ப நடக்கிற விஷயத்த அடிப்படையாக வச்சு பேசுறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு அரசு வந்து அவருடைய நிலத்திலேயே அவருக்கு நினைவகம் கட்டுவதற்கான ஆணையை கொடுத்தது, அதெல்லாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து எதிர்காலத்தில் உறவு பூக்கும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு செய்த உதவிகள் அல்ல, அல்லது ஆணைகள் அல்ல. உதவின்னு கூட சொல்ல வேண்டாம், அது இயல்பாக கூடியது. அது யாருக்கானாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசு ஒத்துழைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதற்கு எல்லா விதமான சான்றுகளும் இருக்குது. எதுவும் இதை செய்தால் நமக்கு என்ன பலன் விளையும் அப்படின்னு யோசிச்சு செய்யக்கூடிய இடத்துல அந்த அணுகுமுறையே இந்த அரசிடம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அதையெல்லாம் எண்ணி பார்த்து இப்போ ஒருத்தர் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற தேவை எதுவும் இல்லை. அதுக்கு பிறகுதான் மக்களவை தேர்தலில் எல்லாத்துலயும் அவங்க திமுகவை எதிர்த்து நின்னாங்கிறது இதை நான் சொல்வதற்கான நியாயங்களாக இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் இயல்பாக கால ஓட்டத்துல அவங்களுக்கு அந்த கூட்டணியில அவர்கள் நடத்தப்படும் விதம். ஆனா தேமுதிகவை விட செல்வாக்கு குறைந்த கட்சிகளுக்கு கூட திமுக கூட்டணியில் கிடைக்கும் மரியாதை, இது எல்லாமே அவங்களுடைய மனசுல அவங்களுடைய சிந்தனையில எடை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடும். அதனால அந்த கட்சி வந்து ஒருவேளை அவங்களுடைய, நான் இன்னும் உறுதியாக நினைக்கல அத, ஒருவேளை அதனால அவங்க வந்து மறுபரிசீலனை செய்து திமுக கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகளை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வ பெருந்தகை வந்து தனிப்பட்ட முறையில ஒரு என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இதற்கான இறுதி முடிவை இந்தியா கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் எடுப்பாரு அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. அது கரெக்ட், அவர் தான் எடுக்கணும். ஆனா அவர் சாதகமாக அப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தள்ளி நின்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளராக நான் உணர்றேன். அதனுடைய எஃபெக்ட் தான் கலைஞரை பற்றி விஜயகாந்த் பேசுறது இப்ப வைரல் ஆகுது. ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் உரிய சுமூகமான ஒரு காலம் வரும் வரை சில விஷயங்களுக்கு காத்திருக்கணும், காலம் கனியும் வரை காத்திருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த காலம் கனிவுங்கிறது இப்ப திடீர்னு விஜயகாந்த் அன்னைக்கு பேசின கலைஞரை பாராட்டி பேசணும். கலைஞரை பாராட்டி விஜயகாந்த் எவ்வளவோ பேசியிருக்காரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப திடீரென்று அதற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது இல்ல, அது வந்து காலம் கனிந்து விட்டது அப்படிங்கிறத காட்டுற விதமாகத்தான் இருக்குது. இதுல அவங்க வர்றதுன்னா இங்க திமுகவை ஆதரிக்கக்கூடிய அப்படின்னு அல்லது திமுக ஆதரவு மனநிலையோடு ஊடகங்கள்ல பணியாற்றக்கூடிய நண்பர்கள் சிலர்கிட்ட எப்போதும் சாதாரணமா நம்ம அன்றாடம் பேசிட்டு இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். அவங்களுக்கு வந்து புதிதாக யார் வந்தாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சி தான் கூட்டணிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல. புதியவர்கள் யாரும் பழையவர்களுடைய பெரிய அளவுல பழையவர்களுடைய எந்த பங்கையும் பறித்து விட மாட்டார்கள். ஆனா புதியவர்களுக்கும் அணிக்குள்ள இடம் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க கடந்த காலங்களில் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள்னு பேசுவது எதுவுமே ஒரு ஆபத்தான காலகட்டத்துல பரந்த விரிந்த கூட்டணியின் அவசியத்தை புரிந்து கொண்ட ஒரு நிலையில இந்த மாதிரி பேச்சு எதுவுமே உதவாது. எல்லா துறவிகளுக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு, எல்லா குற்றவாளிகளுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு அப்படிங்கிறது தான் இதுல ஒவ்வொருவருடைய பார்வையாகவும் இருக்க முடியும். நேற்று வரைக்கும் அதை பேசினாரு இதை பேசினாரு, அதனால அவங்களை இப்போ கொண்டு விட்டு எதுக்கு, அவங்க ஏற்கனவே அதிமுக அவங்கள அடிச்சு போட்டிருக்குது, அவங்களால எழுந்திருக்க முடியாது, இப்ப நீங்க எதுக்கு உதவி செய்து அவங்களுக்கு உயிர்ப்பிக்கிறீங்க அவங்கள, அப்படி உயிர்ப்பிப்பதன் மூலமாக அது திமுகவுக்கே பின்னால இடைஞ்சல் ஆயிடும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இல்ல, இந்த கேள்விகளை வந்து எல்லாரும் நோக்கி பலரை நோக்கியும் எழுப்ப
முடியும்ல சார்? எழுப்ப முடியும். ஆனா எல்லாரும் அப்படி செய்யறது இல்லல்ல. நமக்கென்று ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கு. சந்தர்ப்பவாதம்னு அதானே சொல்றோம். நம்ம செலக்டிவா தான் எல்லா விஷயங்களையும் இருக்கிறோம். ஆனா நாம செலக்டிவாக இல்ல, இந்திரகுமார் மட்டும் தான் செலக்டிவா இருக்காருன்னு நான் சொல்லுவேன். இந்திரகுமார் நான் செலக்டிவா இல்ல, ஜென்ராம் தான் செலக்டிவா இருக்காருன்னு அவர் என்ன சொல்லுவாரு? ஆனா எல்லாரும் செலக்டிவா தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு நீதிங்கிறது கிடையாது. ஓகே, அது புரிந்து கொள்ள முடியுது. அது ஒழுங்கு சட்டம்னு ஒரு சமூகம் வாழ்வதற்கு தேவையான பொது நீதிகள் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் பொதுவான நீதின்னு ஒண்ணு இருக்காது. அது அந்த ரொம்ப சாதாரண என்ன பேசி பேசி சலித்து போன கிளீஷேயாக சொல்லணும்னா, வெள்ளாட்டுக்கும் வேங்கைக்கும் ஒரே நீதி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய நீதி வேற. அது வெள்ளாட்டை சாப்பிடுறதுதான் அவருக்கான நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மம், அது தர்மத்துல வர்றது. தர்மம். வெள்ளாட்டை கொன்று சாப்பிடுவதுதான் புலியின் நீதி, தப்பிச்சு ஓடுறதுதான் வெள்ளாட்டின் நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இதை பார்க்க முடியாது. எல்லாருக்கும் பொதுவான நீதினு இருக்காது. ஆனா இன்றைய அரசியல் சூழலை நீங்க சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்முடைய வலிமையை அதிகரித்துக் கொள்வதில் எந்த விதமான பிழையும் இல்லை. ஏன்னா எதிர்த்தரப்பு தங்களை ஒன்றுபடுத்திக் கொள்வதற்காகவும் வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகவும் அன்றாடம் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அத்தோடு இல்லாம திமுக அணியை பலவீனப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது சிறு துரும்பும் பல்வத்த உதவும்னு இன்னொரு கிளிஷே எடுத்து நம்ம பொருத்திக்க வேண்டியதுதான். ஆதரவு தரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களுடைய கோட்பாடுகளையும் அந்த ஒன்றுபட்ட உணர்வையும் கெடுக்காம கூட இருப்பாங்கங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க இணைத்துக் கொள்வதுதான் நல்லது அப்படின்னு. இது வந்து ஒரு growing அலையன்ஸா நீடிக்கிறது, ப்ளூமிங் அலையன்ஸா அப்படின்றத எலெக்ஷன்ல தீர்மானம் பண்ணலாம். அந்த பக்கம் அலையன்ஸை விட்டுலாம் சார். இப்ப பாமக, அதிமுக, பாஜக இன்னும் பலர் இருக்கிறாங்க. இந்த மூணை மட்டும் எடுத்துக்கிட்டா இவங்க 3 பேரும் ஒன்னாதான் இருக்காங்களா, இல்ல அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, இவங்க அவங்க கூட தனித்தனியா இருக்கிறாங்களா? ஒரே குழப்பமா இருக்கே சார். ஒன்றாக முழுமையாக எனக்கு கிடைக்கலன்னா நான் பாதியவாவது பிச்சு எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு யாரோ முயற்சி பண்றாங்கிறது மட்டும் தெரியுது. அத கூடிய வரைக்கும் ஒட்டி முழுமையாக கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அதை மீறி வந்ததுன்னா உடைச்சு எடுத்துட்டு போறதுக்கும் தயார். அப்படி உடைச்சு கட்சிகளை உடைச்சு அதுல ஒரு பகுதியினரை தனக்கு ஆதரவாக மாற்றி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வழியில தேர்தல் ஆணையங்களின் வழியாக அல்லது நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய வழக்குகளின் வழியாக ஒரு மாற்றம் உருவாக்கி அந்த கட்சியையே மொத்தமாக கபலீகரம் செய்து கொள்ள முடிந்தது என்றால் அதை நோக்கியும் பயணிக்கலாம். அல்லது ரெண்டா உடைச்சு 2 பேரையும் எனக்கு ஆதரவாக நான் ஒரு சேர வளர்த்து, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குங்க, ஆனா என்ன ஆதரிக்கிறதுல ஒற்றுமையாக இருங்கன்னு என்னால வளர்த்து கூட்டு 2 பக்கத்துலயும் அரவணைச்சு கூட்டு போகிறதுக்கான வலிமை எனக்கு இருக்குது. பீகார்ல பாஸ்வான் கட்சியினுடைய சிராக் பாஸ்வானையும் அவங்க சித்தப்பாவையும் கூட்டு போற மாதிரி கூட்டு போக முடியும். சித்தப்பாவா? ஆமா, அங்க ஒரு சித்தப்பாக்கள் இருக்காங்கல்ல. ஆமா, சித்தப்பாக்கள் தான் வந்து அகிலேஷ் யாதவ் சித்தப்பா கிட்ட பிரச்சனை இல்ல ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா சித்தப்பாக்களோடையும் பிரச்சனை வருது. அப்பாக்கள் வலிமை இழக்கும் போது சித்தப்பாக்களுடைய அராஜகங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால அப்பாக்கள் இருக்கும் காலத்திலேயே அப்பாக்களை ஆதரிப்பதும் அப்பாக்களை போற்றுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல வகையில ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க சார். அதோடய நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.